காசு, உரம் காசு, பூச்சிக்கொல்லி மருந்து காசு, எல்லாமே காசு தானப்பா. இந்த காசை எடுக்கிறது தான் விவசாயம் பண்ண முடியும். அதை மீறி நமக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம நெல் பயிருக்கு உரம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி இல்லை, அதை மறந்துருங்க. என் தாய் தமிழ் சொந்தங்கள் மறந்துருங்க. இதெல்லாம் எந்த அரசியல் கட்சி மேடையிலும் பேச மாட்டாங்க. நாங்க பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு இது முக்கியம். சொல்றதை கேளுங்க. முதல்ல இந்த மேற்குலகம், இந்த வெள்ளைக்கார முதலாளி கண்டுபிடிச்சது நெல் இல்லை, அவன் உரம் தயாரிச்சான். அந்த உரம் எப்படி தயாரிச்சான்? முதல் உலக போர்ல, இரண்டாம் உலக போர்ல நிறைய வெடிமருந்து தயாரிச்சு விட்டான். தெரியாதனமா அந்த 2 உலக போரும் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே உலக போர் முடிஞ்சு போச்சு. நிறைய வெடிமருந்து தயாரிச்சு வச்சிருக்கான். அது யாரு தலையில கெட்டதுன்னு தெரியல. 1947 இந்தியா என்கின்ற ஒரு புதிய நாடு, ஒரு சின்ன குழந்தை கை குழந்தையாக பிறந்து வந்தது. அந்த கை குழந்தையாக பிறந்து வந்த அந்த நாட்டில் விவசாயத்துக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத நேரு இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராக உட்கார்ந்திருந்தார். அவங்க தலையில எப்படியாவது நம்மளை கட்டிடணும்டா, உரத்தை கட்டிடணும்டா, லாபத்தை பார்த்துடணும்டா அப்படின்னு சொல்லி இந்த உரத்துக்கு ஏற்ற நெல்லை பிலிப்பைன்ஸ்ல கண்டுபிடிச்சான். 5008 5020 அரிசி வருதே, அதெல்லாம் கோயிலில் பூஜை பண்ணி மணி அடிச்சு தட்சிணை வாங்குற ஐயார் கிடையாது. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அங்கிருந்து நமக்கு விதை நெல் வருது. அப்படி வந்ததா இது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விவசாயம் பண்ணோம். என் ஆளுவரத்துக்கு நானே கட்டையா இருப்பேன். என்னை விட அதிகமான உயரத்தில் வளரக்கூடிய நெல் தான் விளைஞ்சது. நம்ம கழனி காடுகள் அதான் விளைஞ்சது. நமக்கு ஒரு விவசாயம் தெரியும். என்ன தெரியும்? அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி மனுஷனுக்கு. எப்படி? இப்படிப்பட்ட நெல் விவசாயத்தை தான் நாம பண்ணிட்டு இருந்தோம். இப்படி பண்ணிட்டு இருந்தானா இவங்கிட்ட உரத்தையே விற்க முடியாதப்பா. என்ன பண்ணா? குட்டை ரக நெல்களை கொண்டு வந்தான். குட்டை ரக நெல்களை பிலிப்பைன்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சான். அப்படிப்பட்ட இறக்குமதி செஞ்ச நெல் தான் 5008 5020. அது ஐயர் கிடையாது, ஐயர் கண்டுபிடிச்ச நெல் கிடையாது ராஜா. பிலிப்பைன்ஸ் நமக்கு நெல் வருது. 10,000 வருஷமாக இந்த நாட்டில், இந்த உலகத்தில் முத வேளாண்மையை கண்டுபிடிச்சு தமிழர்கள் நாம தான். நமக்கு நெல் கொடுத்தான். எல்லாரும் நினைப்பீங்க இந்த நெல்லுக்கு நம்ம உரம் போடுறோம், பயிருக்கு உரம் போடுறோம். உரத்துக்கு தான் பயிர். நாம இதை மாத்திரம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது. விவசாயம் என்பது இயற்கை வேளாண் விவசாயம். என்ன விவசாயம்? நெல்லு கம்பெனிக்காரன், விதை கம்பெனிக்காரன் கிளம்பு, உர கம்பெனிக்காரன் கிளம்பு, பூச்சிக்கொல்லி கம்பெனிக்காரன் கிளம்பிரு ராஜா. விதை அரசாங்க மக்களுக்கு கொடுக்குது, நிலம் அரசாங்க மக்களுக்கு கொடுக்குது. உங்க வேலை என்ன? நீங்க உழைச்சி நெல்ல கொடுங்க. குண்டாலுக்கு 3000 என்ன 5000 கொடுத்து இந்த அரசாங்கம் நீங்க விளைவிச்ச விளைபொருளை எடுத்துக்கொள்ள அரசாங்கம் தயாராக இருக்கிறது.